வெல்கம் டு அம்பேத்கர் அறம்வெல்லம் அகாடமி. நம்ம இன்னைக்கு தமிழ்ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற முக்கியமான நூல்கள் மற்றும் அதோட ஆண்டுகள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 1956 அலையோசை அப்படிங்கிற புதினத்திற்காக நம்ம கல்கி வாங்கியிருப்பாரு. அப்புறம் 1961 அகல் வழக்கு என்னும் புதினத்திற்காக நம்ம வரதராசன் வாங்கியிருப்பாரு. 1963 வேங்கையின் மைந்தன் என்னும் புதினத்துக்காக நம்ம அகிலன் வாங்கியிருப்பாரு. 1971 சமுதாய வீதி என்னும் புதினத்துக்காக நம்ம பார்த்தசாரதி வாங்கியிருப்பாரு. 1972 சில நேரங்களின் சில மனிதர்கள் என்னும் புதினத்திற்காக நம்ம ஜெயகாந்தன் வாங்கியிருப்பாரு. 1973 வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக நம்ம ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வாங்கியிருப்பாரு. 1977 குருதிப்புணல் என்னும் புதினத்திற்காக நம்ம இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் வாங்கியிருப்பாங்க. 1980 சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக நம்ம கண்ணதாசன் அவர்கள் வாங்கியிருப்பாரு. 1984 ஒரு காவிரியை போலே என்னும் புதினத்திற்காக நம்ம லட்சுமி அவர்கள் வாங்கியிருப்பாங்க. 1990 வேரில் பழுத்த பலா என்னும் புதினத்திற்காக நம்ம சமுத்திரம் அவர்கள் வாங்கியிருப்பாரு. 1991 கோபல்லபுரத்து மக்கள் என்னும் புதினத்திற்காக நம்ம ராஜநாராயணன் அவர்கள் வாங்கியிருப்பாரு. 1992 குற்றால குறிஞ்சி என்னும் புதினத்திற்காக கோவி மணிசேகரன் அவர்கள் வாங்கியிருப்பாரு. 1993 காதுகள் என்னும் புதினத்திற்காக வி வெங்கட்ராமன் அவர்கள் வாங்கியிருப்பாரு. 1994 புதிய தரிசனங்கள் என்னும் புதினத்திற்காக நம்ம பொன்னீலன் அவர்கள் வாங்கியிருப்பாரு. 1995 வானம் வசப்படும் என்னும் புதினத்திற்காக நம்ம பிரபஞ்சன் அவர்கள் வாங்கியிருப்பாங்க. 1997 சாய்வு நாற்காலி என்னும் புதினத்திற்காக தோப்பில் முகமது மீரான் அவர்கள் வாங்கியிருப்பாரு. 1998 விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்காக நம்ம கந்தசாமி அவர்கள் வாங்கியிருப்பாரு. 2001 சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்காக நம்ம சிசு செல்லப்பா அவர்கள் வாங்கியிருப்பாங்க. 2003 கள்ளிக்காத்து இதிகாசம் என்னும் புதினத்திற்காக நம்ம வைரமுத்து அவர்கள் வாங்கியிருப்பாரு. 2005 கல்மரம் என்னும் புதினத்திற்காக திலகவதி அவர்கள் வாங்கியிருப்பாங்க. 2007 இலையுதிர் காலம் என்னும் புதினத்திற்காக நம்ம நீல பத்மநாபன் அவர்கள் வாங்கியிருப்பாரு. 2011 காவல் கோட்டம் என்னும் புதினத்திற்காக வெங்கடேசன் அவர்கள் வாங்கியிருப்பாங்க. 2012 தோல் என்னும் புதினத்திற்காக செல்வராஜ் அவர்கள் வாங்கியிருப்பாரு. 2013 கொற்கை என்னும் புதினத்திற்காக ஜோடி குரூஸ் ஆகியோர் வாங்கியிருப்பாங்க. 2014 அஞ்சாடி என்னும் புதினத்திற்காக நம்ம பூமணி அவர்கள் வாங்கியிருப்பாங்க. 2015 இலக்கிய சுவடுகள் என்னும் புதினத்திற்காக மாதவன் வாங்கியிருப்பாரு. 2018 சஞ்சாரம் என்னும் புதினத்திற்காக ராமகிருஷ்ணன் அவர்கள் வாங்கியிருப்பாங்க.